கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை நம்ம எடுத்துப்போம். நம்ம எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்து 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். 11வது வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. 12வது வசனம், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், 13வது வசனம், அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். நம் வாசித்த இந்த வசனங்களிலே அஸ்திபாரம் அந்த அஸ்திபாரத்தின் மீது கட்டப்படுறது, இதைத்தான் இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 10வது வசனத்தில் தெளிவாய் இந்த 2 வார்த்தையும் போடப்பட்டிருக்கு. அஸ்திபாரத்தை குறித்தும் அந்த அஸ்திபாரத்தின் மீது கட்டப்படுவதை குறித்தும் 10வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், ஒரு கட்டடம் கட்டுவதற்கு முன்பதாக முதலாவது அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம் போட்ட பிறகு அதன் மீது கட்டடத்தை நாம் கட்டணும். வீடு கட்டுறதை நாம் பார்த்துருக்குறோம். ஆகவே வீடு கட்டுறதுக்கு முன்பதாக நாம் அஸ்திபாரத்தை போடுறோம். அஸ்திபாரத்தை போட்ட பிறகு தான் அதன் மீது நம் வீட்டை கட்டுகிறோம். ஆகவே கட்டுகிறதற்கு முன்பு முதலாவது அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம் போட்ட பிறகு தான் அதன் மீது கட்டப்படணும். நாம் இந்த இடத்துல 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இங்கே அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டு அதன் மீது கட்டுவது என்று சொன்னால், இங்கே கட்டுவது என்று சொல்லும் பொழுது ஊழியத்தை குறித்து தான் இது பொருள்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டு அதன் மீது கட்டப்படுகிறது ஊழியத்தை குறித்து பொருள்படுத்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஊழியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்போவுமே ஜீவியத்தோடு சேர்ந்த ஒன்றாக அது இருக்குது. ஊழியத்தையும் ஜீவியத்தையும் நாம் பிரிக்க முடியாது. தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பியதனுடைய நோக்கம் ஏதோ நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. பிரதானமானது அது இல்லை. தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள், பழைய மனுஷனாகிய ஆதாமின் சுபாவங்கள், இவைகள் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. தேவன் தன்னுடைய குமாரனை உயிர்த்தெழ செய்ததின் மூலமாக புதிய ஜீவனில் நாம் நடந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை, பாவத்திலிருந்து விடுதலையாகி புதிய ஜீவனில் நடந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஜீவியத்தோடு இணைந்தது தான் ஊழியம். ஜீவியம் இல்லாமல் ஊழியம் என்று நாம் சொல்ல முடியாது. ஆகவே புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்வது என்று சொன்னால்
இயேசு கிறிஸ்துவை போல நாம் நடந்து கொள்வது, கிறிஸ்துவை போல நாம் ஜீவிப்பது, இந்த கிறிஸ்துவை போல ஜீவிப்பதிலிருந்து தான் ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டு அந்த அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பது ஊழியமாக பொருள்படுத்தி சொன்னாலும் அது ஊழியத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை, அது ஜீவியத்தையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. ஆகவே ஊழியமும் ஜீவியமும் அது இணைந்தே இருக்கிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சரி, கிறிஸ்தவ ஊழியத்துக்கும் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கொலோசையரில் கூட நாம் வாசித்தோமானால் நாம் இதை தெளிவாக நாம் வாசிக்க முடியும். கொலோசையர் 2வது அதிகாரம், கொலோசையர் 2வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டு அதன் மீது கட்டப்படுவது என்று சொல்லும் பொழுது அது ஜீவியத்தையும் குறிக்கிறது, அது ஊழியத்தையும் அது குறிக்கிறது. ஊழியம் என்பது ஜீவியத்திலிருந்து தான் அது வருகிறது. ஆகவே ஊழியமும் ஜீவியமும் ரெண்டும் இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 12வது வசனத்தில் அந்த அஸ்திபாரத்தின் மேலே எப்படி கட்டப்படுகிறது என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதில் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் இவைகளை கொண்டு கட்டுவது ஒரு வகை, இன்னொன்று மரம், புல், வைக்கோல் இவைகளை வைத்து கட்டுவது இன்னொரு வகையானது. ரெண்டு விதமாக கட்டப்படுவது குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு அதன் மீது கட்டப்படுகிற ஜீவியமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, ரெண்டு விதமாக கட்டப்படுவதை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஒருவர் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் இவைகளை கொண்டு கட்டும் பொழுது இன்னொருவர் மரம், புல், வைக்கோல் இவைகளை வைத்து கட்டுகிறவராக இருக்கிறார். ஒருவர் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் இவைகளை வைத்து கட்டுகிறார், இன்னொருவர் மரம், புல், வைக்கோல் இவைகளை வைத்து கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் என்று சொல்லும் பொழுது இவைகள் பரலோகத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். புல், வைக்கோல் என்று சொல்லும் பொழுது அவைகளெல்லாம் பூமியோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கட்டப்படுவதை குறித்தும், மரம், புல், வைக்கோல் என்று சொல்லும் பொழுது மாம்ச வல்லமையிலே, மாம்ச பலத்திலே, சுய பலத்திலே கட்டப்படுவதை குறித்தும் இது சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிறது, அது விலையேறப்பெற்றது. இங்கே சொந்த பலத்தில், மாம்ச பலத்தில் மனுஷீகத்தை கொண்டு கட்டுவது என்று சொல்லும் பொழுது அதற்கு அங்கே எவ்விதமான விலை மதிப்பும் அதற்கு இருப்பதில்லை. மரம், புல், வைக்கோல் என்று சொல்லும் பொழுது அவைகள் விலை மதிப்பற்றதாக இருக்கு. பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல்லுன்னு சொல்லும் பொழுது அவை விலையேறப்பெற்றதாக இருக்கு. இவை பரிசுத்த ஆவியினால் நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஊழியம் கட்டப்படுவதாக இருந்தால் அது விலையேறப்பெற்றது. நம்முடைய சொந்த மாம்சத்தை கொண்டு, நம்முடைய மாம்ச பலத்தை கொண்டு, நம்முடைய சொந்த பலத்தை கொண்டு கட்டப்படுகிறது. அது எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி, அது விலை மதிப்பற்றதாக இருக்குது. தேவனுடைய பார்வையில் அதற்கு எவ்விதமான மதிப்பும் அதற்கு இருப்பதில்லை. பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல்லெல்லாம் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. ஆனால் மரம், புல், வைக்கோல் அவைகள் எளிதாக நமக்கு கிடைக்கும். பூமியின் மேற்பரப்பிலேயே இவைகளெல்லாம் காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். மரம், புல், வைக்கோலெல்லாம் பூமியின் மேற்பரப்பிலேயே அவைகள் காணப்படுகிறது. ஆனால் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் பூமியின் மேற்பரப்பில் இருப்பதில்லை,
அது ஆழங்களுக்கு செல்லணும். பொன் வெள்ளி விளையேற பெற்ற கல்லெல்லாம் நாம் பார்க்கணுன்னா ஆழங்களுக்கு செல்லணும். ஆகவே தான் அது விளையேற பெற்றதாக இருக்குது. மரம் புல் வைக்கோல்லாம் பூமியின் மேற்பரப்பிலே இருக்கு. ஆகவே அவைகளுக்கு எவ்விதமான மதிப்பும் அது இருப்பதில்லை. பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அங்கே அளவு முக்கியமானது கிடையாது. அது எவ்வளோ ஜனங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய கூட்டமாக அந்த இடத்துல இருக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய ஊழியமாக இருக்குது, அப்படி அளவை அது முக்கியப்படுத்துறது இல்லை. மரம் புல் வைக்கோல் இவைகளெல்லாம் அளவை முக்கியப்படுத்துது. அவைகளெல்லாம் பார்ப்பதற்கு அளவில் பெரிதாக இருக்கும். ஆனால் பொன் வெள்ளி விளையேறப்பெற்ற கல் அது அளவில் பெரிதாக இருப்பதில்லை, ஆனால் அது தரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பரிசுத்த ஆவியினால் நம்முடைய ஜீவியம் கட்டப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நாம் செய்கிற ஊழியங்கள் கட்டப்படும் பொழுது அது தரமானதாக இருக்கும். ஆனால் நம்முடைய மாம்ச பலத்திலே நாம் கட்டும் பொழுது அவைகள் பெரிதாக இருக்கலாம், பார்வைக்கு பெரிதாக இருக்கும், ஆனால் அதில் எவ்விதமான தரமும் இருப்பதில்லை. தேவனுக்கு அளவு முக்கியம் இல்லை. தேவன் அளவை பார்க்கறது இல்லை. பெரிய ஊழியமாக இருக்கா, அதிகமான கூட்டம் அங்கே கூடியிருக்கிறாங்களா, இவைகளெல்லாம் தேவன் பார்ப்பதில்லை. தேவன் பார்க்கிறதெல்லாம் அங்கே தரமானதாக இருக்கா, அது விலையேற பெற்றதாக இருக்கா, அதுதான் தேவனுக்கு முக்கியமானது. பரிசுத்த ஆவியினால் நம்முடைய ஜீவியமும் ஊழியமும் கட்டப்படும் போது மட்டும்தான் அது விலையேற பெற்றதாகவும் அது தரமானதாகவும் இருக்க முடியும். அநேகர் இவைகளை குறித்து ரொம்ப சீரிய முறையில் எடுத்துக்கொள்றதில்லை. கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தான் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஊழியத்திற்கும் ஜீவியத்திற்கும் இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு நாம் செய்கிற ஊழியங்கள், நம்முடைய ஜீவியம் ரெண்டு விதமாக கட்டப்பட்டிருக்க முடியும். ஒன்று நம்முடைய சொந்த பலத்திலே கட்டப்பட்டிருக்க முடியும், இன்னொன்று பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அது கட்டப்படுகிறதாய் இருக்க முடியும். ஒன்று ஆவியின் வல்லமையிலே கட்டப்படுவது, இன்னொன்று ஆத்தும வல்லமையிலே கட்டப்படுவது. நம்முடைய அறிவை பயன்படுத்தி, நம்முடைய பணத்தை பயன்படுத்தி, நம்முடைய பலத்தை பயன்படுத்தி, நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தி, நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி, இப்படி இவைகளையெல்லாம் நாம் பயன்படுத்தி ஒரு பெரிய ஊழியத்தை கட்ட முடியும். நாம் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பெரிய கிறிஸ்தவர்களைப் போல, ஒரு பக்தியான கிறிஸ்தவர்களைப் போல நாம் பார்வைக்கு தோற்றம் அளிக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். ஆனால் அங்கே தரம் அங்கே ஒன்றும் இருக்காது. அங்கே ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கை, ஒரு விலையேற பெற்ற அது ஊழியமாக அது இருக்காது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கட்டப்படுவது மட்டும்தான் அது தரமானதாகவும் அது விலையேற பெற்றதாகவும் அது இருக்க முடியும். நம்முடைய அறிவு, நம்முடைய மாம்சீகமான அறிவு, நம்முடைய லௌகிகமான ஒரு ஞானம், நம்முடைய சுய திறமைகள், நம்முடைய சுபாவ தாளந்துகள், நம்மிடத்தில் இருக்கிற பணம், இவைகளையெல்லாம் கொண்டு நாம் ஒரு பெரிய கிறிஸ்தவர்களைப் போல நாம் நம்மை காண்பித்துக் கொள்ள முடியும். நம்முடைய ஊழியம் ஒரு பெரிய ஊழியத்தை போல பார்வைக்கு அது காணப்பட முடியும். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அதற்கு எவ்விதமான மதிப்பும் இருப்பதில்லை. அங்கே ஒரு தரம் இருக்காது. சகோதரா, நம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கட்டப்படுகிறவர்களாக நாம் காணப்படணும். இந்த இடத்துல நாம் பரிசுத்த ஆவியினால் தான் கட்டப்படுகிறோமா, இல்லை நம்முடைய மாம்ச பலத்தில் கட்டப்படுகிறோமா என்பதை நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அக்கினியானது அதை பரிசோதிக்கும் பொழுது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. 13வது வசனத்திலே அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அக்கினின்னு சொல்லும் பொழுது சோதனையை அது குறிக்குது. சோதனை ஒரு அக்கினிக்கு ஒப்பானது. நாம் சோதிக்கப்படும் பொழுது நாம் எவ்விதமாக நடந்து கொள்கிறோம்,
நம்மிடத்திலிருந்து எவ்விதமான காரியங்கள் வெளிப்படுகிறது. இவற்றை நாம் பார்த்தாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனையிலே நம்மால் நிற்க முடியல, அந்த சோதனையிலே நாம் வீழ்ச்சி அடைந்து விடுகிறோம், அந்த சோதனையிலே நாம் தோற்று போய் விடுகிறோம் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே நாம் என்ன பண்ணல, கட்டப்படலை. எப்போவுமே பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் இவைகளின் மீது அக்கினி பரிசோதிக்கும் பொழுது அவைகள் நிலைத்து நிற்கும். ஆனால் மரம் புல் வைக்கோல் இவைகளின் மீது அக்கினி பரிசோதிக்கும் பொழுது அங்கே ஒன்றும் இருக்காது. அதே போலதான் என்னுடைய ஜீவியம், என்னுடைய ஊழியம், நான் செய்கிற ஊழியம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம், நான் சோதனையிலே நிலைத்து நின்றால் நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கட்டப்பட்டு வருகிறேன். சோதனையிலே என்னால் நிலை நிற்க முடியவில்லை என்றால், சோதனையிலே என்னால் நிற்க முடியவில்லை என்றால் நான் இன்னும் என்னுடைய சொந்த பலத்திலே நான் என்ன பண்ணுறேன், கட்டப்பட்டு கொண்டு வருகிறேன். நாம் மனம் திரும்பணும் சகோதரா. நாம் சோதனையிலே நாம் வீழ்ச்சி அடையும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய வல்லமை இல்லாததன் நிமித்தமாகத்தான் நான் வீழ்ச்சி அடைகிற ஆண்டவரே, நான் என்னுடைய சொந்த பலத்தை நான் சார்ந்திருப்பதனால தான் நான் வீழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே, நான் என்னுடைய சுயத்தை சார்ந்திருக்கிறபடியினால தான் நான் வீழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் வீழ்ச்சி அடைவதை குறித்து நாம் எவ்விதமான குற்ற உணர்வும் அடைய தேவையில்லை. தேவன் நம்மிடத்திலே ஒரு நேர்மையை எதிர்பார்க்கிறார். வீழ்ச்சியின் மூலமாக நாம் அவரிடத்திற்கு வரணும், அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும், அவருடைய வல்லமையை நாம் தேடணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் நேர்மையாய் நம்முடைய வீழ்ச்சியை நாம் ஒத்துக்கொள்ளாமல், நாம் மனம் திரும்பாமல், தேவனுடைய வல்லமையை தேடாமல் நாம் இருப்போமானால் நம்மை நாமே நாம் வஞ்சித்து கொள்ள முடியும். நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கட்டப்படுகிற ஒரு ஜீவியமாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்துக்கொள்வோம். நம்முடைய ஊழியம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கட்டப்படுகிற ஒரு ஊழியமாக இல்லாமல் அது முடிந்து போக முடியும். ஆகவே அக்கினியானது பரிசோதிக்கும் பொழுது அது வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சகோதரா, சோதனைகளிலே நாம் நிலைத்து நிற்கிறவர்களாக இருந்தால் நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். எவ்விதமான சோதனையும் நம்மை அசைக்கக்கூடாது. சோதனை நம்மை அசைக்கும் பொழுது, சோதனையில் நாம் தோற்று போகும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நாம் என்ன பண்ணணும், நாம் தேடணும் சகோதரா. இந்த இடத்துல அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லும் பொழுது பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் இவைகளின் மீது அக்கினி சோதிக்கும் பொழுது அது நிலைத்து நிற்கும். அதுபோல நாமும் நிலைத்து நிற்போம். நம்முடைய ஜீவியமும் ஊழியமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கட்டப்படுமானால் எத்தனை சோதனைகள், எத்தனை சூழ்நிலைகள் நாம் சந்திக்க நேர்ந்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. நாம் நிலைத்து நிற்போம். நாம் செய்கிற ஊழியத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. பிசாசு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செய்திருவார்களோ, பிசாசு ஏதாவது செய்திருவானோ, ஏதாவது நடந்துருமோ, எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கட்டப்படும் பொழுது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியதோ, நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதோ தேவையில்லை. ஏனென்றால் எத்தனை சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் சந்திக்க நேர்ந்தாலும் அது நிலைத்து நிற்கும். பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் இவைகளின் மீது இது அக்கினி படும்பொழுது அது நிலைத்து நிற்கும். அதுபோல பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கட்டப்படுகிற ஜீவியமும் ஊழியமும் அது நிலைத்து நிற்கும். ஆனால் மாம்ச பலத்தில் தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய மனுஷிகமான அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி, தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தி, நம்மிடத்தில் இருக்கிற பணம் இவைகளையெல்லாம் பயன்படுத்தி மாம்சீகமாக கட்டப்படுகிற கிறிஸ்தவ ஜீவியமானாலும் சரி, அது ஊழியமானாலும் சரி, சோதனைகளிலே அவைகள் வீழ்ச்சி அடைந்து போகும். அவைகள் நிலைத்து நிற்காது. அது மட்டும் இல்லை, நாம் தேவனுக்கு முன்பதாக ஒரு நாளில் நாம் போய் நிற்கும் பொழுது, தேவன் வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து நம்மை நியாயந்திருக்கும் பொழுது
பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட்ட ஊழியமும் ஜீவியமும் தேவன் விலையேற பெற்றதாக நமக்கு அவர் காண்பிப்பார். மாம்ச பலத்திலே மனுஷிகமாய் கட்டப்பட்டதெல்லாம், சுய பலத்திலே கட்டப்பட்டதெல்லாம் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை நான் அஸ்திபாரமாக போட்டிருக்க என்னுடைய ஜீவியத்திற்கு ஊழியத்திற்கும் இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகிற என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஊழியம் அது எப்படி இருக்கணும்? அது பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் இவைகளை வைத்து கட்டுகிறதை போல பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிற ஒரு ஜீவியமாகவும் ஊழியமாகவும் அது இருக்கணும். ஆண்டவர் மத்தேயில நாம் பார்க்கிறோம், ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்ட அந்த வீட்டை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 48வது வசனம் பாருங்கள். 47 கூட படிக்கலாம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருமல்லம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண் மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 49வது வசனம். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே நம்முடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் கட்டுவது, அதுதான் பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிற கட்டடம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியே, அவர் போதித்த அந்த வார்த்தையின்படியே கட்டப்படுகிற கிறிஸ்தவ ஜீவியமும் ஊழியமும் அது பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுவது. அந்த கட்டடத்தின் மீது நீரோட்டம், நாம் இந்த இடத்துல படிக்கிறோம், பெருவெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதி அது அசைக்க முடியலன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொன்று நாம் பார்க்கிறோம், மண்ணின் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சகோதரா, நாம் இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டிருக்கிறேன், என்னுடைய ஊழியத்துக்கும் என்னுடைய ஜீவியத்துக்கும் இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம் என்று சொல்லிவிட்டு நான் அவர் சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் நான் கட்டாவிட்டால் நான் பரிசுத்த ஆவியினாலே நான் கட்டப்படுகிறவனாக இல்லை. நான் என்னுடைய சுய பலத்திலே நான் கட்டப்படுகிறேன். என்னுடைய சுய ஞானத்திலே, என்னுடைய மனுஷீக ஞானத்திலே, லௌகீக ஞானத்திலே நான் ஊழியத்தை கட்டி கொண்டிருக்கேன், என்னுடைய ஜீவியத்தை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தையின்படி நாம் கட்டாவிட்டால் அது அவரை அஸ்திபாரமாக போட்டு அதன் மேலே கட்டப்படுகிற அந்த பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல் இவைகளை வைத்து கட்டுகிற கட்டடத்துக்கு அது ஒப்பாக இருக்காது. அது மரம் புல் வைக்கோல் இவைகளை வைத்து கட்டுகிற கட்டடத்துக்கு ஒப்பானது. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி நம்முடைய ஜீவியம் கட்டப்படாமல், நம்முடைய ஊழியம் கட்டப்படாமல் இருந்தால் அது மரம் புல் வைக்கோல் இவைகளை வைத்து கட்டுகிற ஒரு கட்டடத்துக்கு ஒப்பானது. இவைகள் எல்லாம் சோதனை, அக்னி போல சோதனைகள் வரும்பொழுது இவைகளெல்லாம் விழுந்து போகும், நிலைத்து நிற்காது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து தான் என் ஜீவியத்துக்கு அஸ்திபாரம், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லிவிட்டு நாம் ஒரு காலம் நம்முடைய ஞானத்தையோ நம்முடைய திறமையோ நம்முடைய தாளந்துகளையோ நம்முடைய பணத்தையோ ஒரு காலம் சார்ந்து கொள்ளக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்களையெல்லாம் சொல்வதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் அதே 3வது அதிகாரத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டு அதன் மேல் கட்டப்படுவதை குறித்து அவர் பேசும்போது அதற்கு முன்பதாக இருக்கிற ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான்,
தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். இந்த இடத்துல அவர் தெளிவாய் சொல்கிறாரு, நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றும் இல்லை, நானும் ஒன்றும் இல்லை, அப்போல்லவும் ஒன்றும் இல்லை, தேவனே. சகோதரா, நான் ஒன்றுமில்லை என்பதை நாம் மறந்திருக்கிறோமா? என்னுடைய திறமைகள் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் இருக்கிற பணம் ஒன்றுமில்லை, என்னுடைய தாளந்துகள் ஒன்றுமில்லை, என்னுடைய அறிவு ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. இதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா சகோதரா? அப்படி இல்லாமல் நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நம்முடைய ஊழியமும் ஜீவியமும் கட்டப்பட முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டு அதன் மீது பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுவதை குறித்தும் சொந்த பலத்திலே கட்டப்படுவதை குறித்தும் சொல்வதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றுமில்லை, அப்போல்ல ஒன்றுமில்லை, தேவனே என்று சொல்லுகிறார். சகோதரா, இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோமா? நாம் ஒன்றுமில்லை என்ற இடத்திற்கு நாம் வராமல் நாம் பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிற அந்த ஜீவியத்தையும் ஊழியத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. நாம் வெளியேறப்பெற்ற பொன், வெள்ளி, வெளியேறப்பெற்ற கல், இவைகள் கொண்டு கட்டுகிற ஒரு ஜீவியமாகவும் ஊழியமாகவும் இருக்க வேண்டுமானால் நான் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்தவர்களாக நாம் இருக்கோம். நாம் ஒன்றுமில்லை, நாம் பூஜ்யமாக்கப்பட்டிருக்கணும் சகோதரா. நாம் பூஜ்யமாக்கப்பட்டிருக்கும் பொழுது மட்டும்தான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்முடைய ஜீவியமும் ஊழியமும் என்ன பண்ண முடியும்? கட்டப்பட முடியும். அப்படிப்பட்ட ஊழியமும் ஜீவியமும் வெளியேறப்பெற்றதாக இருக்கும், தரமானதாக இருக்கும். சோதனை வரும்பொழுது, சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது அவைகள் நிலைத்து நிற்கும், அது ஒரு காலம் அசைக்கப்பட முடியாது. அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கணும் சகோதரா. நாம் நம்மை தாழ்த்தணும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நேர்மையாய் நாம் தேவனிடத்திற்கு போகணும். ஆண்டவரே, சோதனைகள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் வரும்பொழுது நான் வீழ்ச்சி அடைகிறேனா, நான் நிலைத்து நிற்கிறேனா? நான் வீழ்ச்சி அடைகிறவனாக இருந்தால், ஆண்டவரே எனக்கு உம்முடைய வல்லமை வேண்டும், என்னுடைய சுயம் பூஜ்யமாக்கப்படணும் ஆண்டவரே, நான் இன்னும் பூஜ்யமாக்கப்பட வேண்டியது இருக்கு ஆண்டவரே, இன்னும் நான் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால், இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட தரமான ஒரு ஜீவியத்தையும் ஊழியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளே கிரியை செய்திட முடியும். ஆகவே அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நம்மளே நடப்பிக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.